ப்ரோ அவரை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவரை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. 75 இயர்ஸ் நம்ப முடியல ப்ரோ. அவரு ஆக்டிங் ஆகும், டைலாக் டெலிவரி ஆகணும், ஃபைட் ஆகணும், எல்லாமே. படம் பார்த்தேன். ஓரளவுக்கு ஜெனரல் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு தெரியல. தலைவருக்காக போய் பார்க்கலாம். தலைவர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் படம் பார்க்கலாம். மற்றபடி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அது ஒன்று தான் மெயின். படம் வந்து நல்லா தான் இருக்கு பிரதர், சுமாராக இருக்கு. என்ன எதிர்பார்த்து நம்ம இல்ல பிரதர், நம்மளுக்கு எல்லாம் வெளியில கொடுத்தது 1000 கோடி 5000 கோடின்ற லெவல்ல. கூலி வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாச்சு. படம் வந்துட்டு வேற லெவல். இட்ஸ் ஆக்சுவலி படம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்துட்டு மல்டி ஸ்டாரர் அப்படின்னு சொல்லி. ஒரு வேற லெவல் ப்ரோ. அவர் என்ன அவர் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அதே மாதிரி பிஜிஎம்லாம் தரமா பண்ணிடுறாங்க. சிக்கி பாய்ல டான்ஸ் எப்பா நான் ப்ரோ அந்த அளவுக்கு மாத்த ப்ரோ. தலைவர் ஸ்க்ரீன்ல அந்த டைட்டில் கார்டு ஒரு 50 இயர்ஸ் தலை முடிஞ்சது தலைவருக்கு. அதை காட்டும் போது அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு பண்றாங்க ஆடியன்ஸ். அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களாலே. அதுதான் அது தலைவருக்கு மட்டும் தான் நடக்குன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷமா ஒரு 50 இயர் தான் வந்து நினைக்கிறாரு. அவரு சொல்ல முடியல ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. என்ன இந்த வயசுல நம்மளால முடியுமா நடக்க? இப்பயே எனக்கு 30 வயசு ஆகுது. என்னாலே நடக்க முடியல. ஒரு டைம்ல ஓட முடியல, நிக்க முடியல. 75 வயசுல ஒரு டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட் போடுறாரு, டெலிவரி எல்லாம் அவ்வளவு பேசுறாரு, அவ்வளவு எமோஷன் காட்டுறாரு. எல்லாம் நம்ம யார எல்லா நடிகரும் சொல்லலாம் ஓகே பண்றாங்க. இந்த வயசுல ஒருத்தர் பண்றாருன்னா நம்ம அவர் எங்க வச்சு பேசணுமோ அங்க தான் அவங்கள பேசணும். படம் உண்மையா சூப்பரான படம், நல்லா இருக்கு. அவங்க கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்ணிடுறாங்க. அமீர் கான் வந்து சின்ன ஒரு லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வராரு, 10 மினிட்ஸ் தான் வராரு. அவருக்கு ஏற்ற சின்னதா ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. படம் சூப்பரா இருக்கும். சில ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க படத்துல, அதெல்லாம் நல்லா இருக்கு. நாங்களே எதிர்பார்க்க சில ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. மெயின் ஃபால்ட் இருக்கு. அண்ட் லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து ஒரு சம்பவம் இருக்கு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் சூப்பரா இருக்கு. புரியல. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. அப்புறம் அந்த இன்டர்வல்க்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று இருக்கும். அதுக்கு நீங்க போய் பாருங்க. இன்டர்வல் அந்த சீக்வல் வரதுக்கு முன்னாடி ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடி ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வரும். அது சூப்பரா இருக்கு. தலைவரோட அந்த பிஜிஎம், பவர் ஹவுஸ் அதெல்லாம் போடும்போது பயங்கரமா இருக்கு. டிஏஜிங் பண்ண மாதிரி தெரியுது. பட் ரொம்ப ஒன்றும் ஒரு மாதிரி ஃபால்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஓரளவுக்கு மூவி ஜென்ரலா பார்க்கும்போது நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா மட்டும் இருக்கு. ஸ்லோவா இருக்கு படம். நெகட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா என்னமோ ஜென்ரலா நோக்கி விக்ரம் கைதி அந்த அளவுக்கு லாஸ்ட் 20 மினிட்ஸ் மட்டும் தான் வருவாரு. சின்னோன் ரோல்ல நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ரஜினி அவர் ஃபீல் பண்ணும்போது நல்லா பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க போய் படம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கைதி தான் எனக்கு, செகண்ட் விக்ரம். லியோ அண்ட் கூலி வந்து அந்த மாதிரி புரியல. மாஸ்டர் அது நான் சொல்றேன். சாரி, எல்சியோல இருக்கிறது மட்டும் சொல்லிட்டு வந்தேன். இது எல்சியோல இல்லை. அது மாதிரி எல்சியோ வைஸ் ரேங்க் பண்ணோம்னா கைதி, விக்ரம் சொல்லி. so whoever is appearing with தலைவர், இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன் மேன் ஆர்மி தான், ஒன் மேன் ஷோ தான். படம் ஆரம்பிச்சதுல இருந்து அப் டு கிளைமேக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு தலைவர் வந்துட்டு he has proven who he is. okay, so there is one superstar and அவரால என்ன முடியும், like you know he can able to act, comedy, fight, மாசின் எல்லாமே தலைவர் வந்துட்டு தூள் பண்ணிட்டார். இட்ஸ் லைக் யூ நோ இட்ஸ் ஆல் அபவுட் செலிப்ரேட் தலைவர். அவரோட மேல இருக்கிற அன்பை காமிக்கிறதுக்கு ஆக்சுவலி இட் இஸ் அ ட்ரிபியூட். 50 இயர்ஸ் அவர் கோல்டன் ஜூபிலி சினிமாக்கு வந்து 50 இயர்ஸ் சூப்பர் ஸ்டாரா நம்பர் 1 இருக்காரு. நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அவருக்கு வெரி மச் ஃபிட்டிங் ட்ரிபியூட் லோகேஷ் அனில்லாம் கொடுத்துருக்காங்க. அவுட் அண்ட் அவுட் தலைவர் ஷோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் யூனோ whoever it is அவர் எல்லாத்துக்கும் பலபடி மேல யூனோ he has shown யாருன்னு. டெஃபினட்டா இவர் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு பேன் இந்தியன் மூவின்னு பேசிட்டு இருக்கோம். பேன் இந்தியன் ஸ்டார், ஃபர்ஸ்ட் பேன் இந்தியன் ஸ்டாரே வந்து தலைவர் தான். அவர் படம் அப்போ 1996 முத்தெல்லாம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆயிட்டு. இன்னைக்கு நாங்க சோசியல் மீடியா, இன்டர்நெட் ஈரான்னு பேசிட்டு இருக்கோம். 1996ல என்ன இருந்துச்சு? கேசட் வச்சு படம் பார்த்துட்டு இருக்க டைமே அவர் ஜப்பான்ல ஃபேன் கிளப் வந்துருச்சு. சோ அவர் வந்துட்டு கண்டிப்பா ஐ ஹாவ் தி ஹோப். ஓப்பனிங் அப்படி இருக்கு.
ஸோ ஒரு தமிழ் சினிமாக்கே இது லார்ஜஸ்ட் ஓப்பனிங். பாகுபாலி 2க்கு அடுத்ததான் வந்துட்டு பெரிய ஓப்பனிங்னு மியூச்சுவல் ஓலா அக்ளைமிங். ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு இட் வில் ஹிட் வாட் எவர் த ஃபில்ம் இஸ் டிசர்விங் டு பி ஆனஸ்ட். நல்ல படம், கேன் ரெக்கமெண்ட். தேங்க்யூ. பேசுறத பார்த்தா நம்மளுக்கு வேற லெவலு. பாத்திரவங்க தானே ஏதாவது இவங்கெல்லாம் போட்டு காமிச்சிருந்தாலும் உண்மையிலே அவ்வளோலாம் வாங்கிட மாட்டாங்க பிரதர். 1000 கோடிக்கெல்லாம் அந்த படம் போட்டு காமிக்க யாரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் போட்டு காமிச்சிருந்தாங்கன்னா 1000 கோடிக்கெல்லாம் கண்டிப்பா அதெல்லாம் போயிருக்காது. அவ்வளோ யாரும் தலைவர் இப்ப ஜெயிலருக்குலாம் கம்பேர் பண்ணா அது இவர் எல்லாம் சேர்த்து நல்லா இல்லைன்னு சொல்றாரு. ஆனா படம் அட்டகாசமா இருக்கு. எல்லாருமே கேளுங்க, அட்டகாசம். தலைவர் அவர் சொல்றாரு நல்ல விஷயம் தான். நல்லா இல்லைன்னு சொல்றேன் நான் யாரும் இல்லை. நானும் ரஜினி தலைவர் ஃபேன் தான். ஓகே 10 பாஷாலாம் சொல்றதெல்லாம் சும்மா பேச்சு. ஒரு பாஷா என்ன சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ சார், செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல. லோகேஷ் கனகராஜ் எல்லாம் லோகேஷ் கனகராஜ் இல்ல, லோகேஷ் கனகராஜ் ஆயிட்டார் இந்த படத்துல. ஜனகராஜ் ஆயிட்டார், லோகேஷ் ஜனகராஜ் தான். ஏன்னா பானகரம், கைதி, விக்ரம் வேற லெவல். அது கம்பேர் பண்ணா இது உண்மை இல்லை. எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? 5 கொடுக்கலாம் brother. சும்மா இங்க எல்லாம் ரஜினி ரசிகரா இருக்காங்க, நம்மள போட்டு கத்த போறாங்க. நீங்க நான் கிளம்புறேன். எது சொல்லணும்ல எதார்த்தமா.